பேசலாம். ஞானத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலே நம்மை தேவன் சந்திக்க உதவி செய்ததற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நீதிமொழிகள் 1:7 சாலமோன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் 2வது பகுதி சொல்லப்படுகிறது, மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் விண்ணப்பமாக போதிக்கிறார். அவர் வாலிபர்களை அதிகமாக நேசிக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய வாலிப பிரயாசத்தில் அவர் செய்த எல்லா நன்மையும் தீமையும் அவர் அறிந்தபடினாலே இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை சாலமோன் எழுதுவதற்கு கிருபை செய்திருக்கிறார். இதற்கு அவர் வாலிபர்களுக்கு 2 நியாயத்தை சொல்லுகிறார். அவைகள் என்ன என்று சொல்லி பார்த்தால், கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் குறைவு, பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களும் குறைவாய் காணப்படுகிறார்கள். ஞானத்தின் முதல் பிரதானமான பகுதி கர்த்தருக்கு பயப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எவனமாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் தேவனோடு சார்ந்து இருக்கிறார்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். நமக்கும் எவ்வளவுதான் உபதேசம் பண்ணினாலும் நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. பல உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆனாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைவாகவே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட உபதேசத்தின் வீணாகும். ஏன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படாவிட்டால் அது வீணாகவே போகும். ஆகவே நாம் இந்த வேளையில அவரை பயத்தோடு கூட அணுகுவோம். தேவனுக்கு மாத்திரம் பயந்தால் போதும், வேற மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.